ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு வந்து 8 பீஸ் தேவைப்படும், 8 சர்க்கிள்ஸ் தேவைப்படும். ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை மறுபடியும் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து மிச்சம் இருக்கிற 7 பீசஸையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம அதை வந்து மடித்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ காமிக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. இவ்வளோ தூரம் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது காஞ்சிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பீஸையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து சிசர்ஸில் ஏதாச்சும் வச்சு நடுவில் இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எல்லா பீஸையும் பண்ணக்கப்புறம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ண மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் க்ளூ அப்ளை பண்ணிடக்கூடாது, ஹாஃப் அப்புறம் பேக் சைடில் ஸோ வந்து ஒட்டிடலாம். ஸோ இது மாதிரியே நம்ம எல்லா பீஸையும் இப்படி ரவுண்டாக ஒட்டிட்டு வர வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லா 8 பீஸஸையும் ஒட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணியாட்டு இப்படி ஃபுல்லாக இது பண்ணி ஃபர்ஸ்ட்டு இருந்ததோடு நம்ம வந்து இப்படி ஒட்டிக்க வேண்டியது தான். அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக அந்த ஃபோல்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சிசர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு கேப்லேயும் லேசாக ப்ரெஸ் பண்ணி ஸோ பேஸ் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சில்வரும் கோல்டு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கோபுரம் ஷேப் மாதிரி ஸோ இது வச்சு கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான் எல்லோ கலரில். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து அது மேலே வச்சு நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து க்ளூ கன் வச்சு நான் வந்து அந்த பேஸ் மாதிரி செஞ்சதோடு ஒட்டிட போகிறேன். இப்படி ஒட்ட வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. நான் வந்து க்ளூ கன் போட்டு தான் ஒட்டியிருந்தேன். ஸோ இதோட சின்னதாகவும் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி டைமில் நம்ம வந்து இது வந்து டெக்கார் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னர் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.